கொடுத்துட்டாரு அப்படின்றாங்க. தடுத்து பையனை சொல்கிறான். ஆனால் நம்ம ஊர் வந்து அவனை பிறந்துருப்பான். அடிக்கடி இந்த கடமையில் பெட்டின்னு போடுறான். இந்த எண்ணெய் இதெல்லாம் பார்த்துட்டோம். புரியுது. தொழில் பண்ண இடத்த வந்து இப்படிலாம் பண்ணலாம், நடக்கலாமா? தொழில் பண்ண எப்படி பண்ணலாம்? அப்போ நாளைக்கு எப்படி உங்களை நம்பி வரலாம்? இந்த கடையை நம்பி நம்ம வந்து இந்த கடையை நம்பி எப்படி வரலாம்ப்பா? பேசுகிற முறையும் இருக்குல்ல, நம்மளும் இந்த மாதிரி மிரட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. நீங்கள் பிரச்சனை முன்னந்தங்களா வரல பெரியவா. இந்த வாயா வா வர சைக்கிள் கண்டாடி பையன் கூட சொல்ல மாட்டேன். ஒரு பசங்க ஃபோன் போட்டு ஆள் சேர்த்துறாங்க. நீங்கள் ஃபோன் போட்டு ஹோல்சேலில் போட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு பொம்பளை கை யூஸ் பண்ணுங்க. போங்க சொன்னதை செய்யுங்க. தண்ணி வச்சு பொம்பளை கை வைக்கலாம், அடி மூடுறீங்கன்னா வெளியே போய் உள்ள தள்ளுறான். அது சொல்லிட்டு அவங்க ஆள் சேர்த்துறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுங்க. இப்போ பாய் பசங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாம் சேர்ந்தேன். நீ வர மாதிரிலாம் இல்லைம்மா. கடை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அடிக்கிற ஆள் சேர்த்தாங்க. அடிக்கிற ஆள் சேர்த்தாங்க. பாய் பசங்க சப்போர்ட். எப்படி கடைகளை வந்து நான் கூட கம்மி கடையில் பிரியாணிலாம் வந்து போகிறேன். கடைக்கெல்லாம் இப்போ என்னதை அடிக்கிட்டு வந்தோம், வாடி பண்ணி அதெல்லாம் பேசினா நான் முடிஞ்சு போனீங்கன்னா அதெல்லாம் மனுவை சேர்த்து போடணும். எவன்டா ஓனருங்கிறான், உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான்றாங்க. என் வண்டி எடுத்து போறீங்களா? மூணு ஏஜென்சி தான், பாய் பசங்க ஒரு ஏஜென்சி தான். பரவாயில்ல கிட்டும் போகிறேன். அதுதான் நான் முன்னே சொன்னேன். நான் பசங்களை கூப்பிட்டேன். யார் ஓனரு? ஓனர் யாருண்ணா? டிரைவர் என்ன பிரச்சனைங்க? அவரு அந்த அண்ணா இருக்காரு டிரைவர்னா, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஏற்கனவே போதான் இல்லை என்ன பண்ணியிருக்கிறாருன்னு நீங்கள் சொன்னா நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறத மட்டும் சொல்லுங்கள். அதை மட்டும் சொல்கிறோம். அவர் என்ன பண்ணாருன்னா வந்த உடனே நேராக வந்து இட்லி தான் கேட்டிருக்காரு. கேட்டாரா? கேட்டிருக்காரா? இருங்க கேட்டாரா? அந்த அக்கா போயிட்டாங்க. அந்த அக்கா தான் அவர் ஃபங்க்ஷன் பண்ணியா. சரி சரி அங்கே போயிட்டாங்க. அங்கே போயிட்டோம். நான் அப்படி கேட்டுங்க. சரி சொல்லுங்க நாங்கள் வந்து இங்கே நின்று பார்த்தோம். சரி சொல்லுங்க எங்களுக்கு வந்து அதிகமாக. சரி சொல்லுங்க கேட்ட உடனே இட்லின்னா மயிர் கடை வச்சுங்க நீ, அது மட்டும் தான் கேட்டாங்க. அதே மாதிரி உங்கள் நர்ஸாக்கா ஒரு பொண்ணு வருதுக்கோ அந்த இந்த கடைக்கு வருது. ஏன்னா வசந்தா கிளினிக் வருது அக்கா. சரி சொல்லுங்க அது பண்ணுறேன். அது வந்து பாதி தான் இருந்துச்சு. வேணாம் அப்படின்னு அது கேட்கவே இல்லை. அவர் ஓவர் சவுண்டாகவும் எங்கள் பேசுனது கை நீட்டு பேசுறது மிரட்டவே சொன்னார். மாப்பை கையில் எடுத்துட்டாரு. இது கட்டி இவ்வளோ பெரிய கட்டி தூக்கி அடிக்கிறதாருல, அப்போதான் அவங்க யார் சரி அடிக்கல, தள்ளி விட்டுத்தாரு. தள்ளி விட்டதெல்லாம் இந்த காயம் இந்த வயலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே போய் 2-3 மணி விழுந்துட்டாரு. இல்லைண்ணா அடிக்கிறதுக்கு முன்னாடி விழுந்துட்டாரு. ஒழுங்கா தெளிவா பேசிக்க. நான் தெளிவாக பேசுறேன். போறலாம் உடைச்சிருங்க. எவனை பத்தி பேசிங்க, நாங்களே பேசுங்க. நான் நடந்து சொல்றேன். நாங்க முறப்புல நீ கேட்டுங்கண்ணா, நீங்களே கேட்டுங்க. எதுக்கு போறீங்க? எனக்கு எதுக்கு போய் நீ கேட்டுங்க. சரி விடுங்க. எனக்கு கேட்கல. கடைக்காரர் யாரு நான் சொன்னீங்க நம்ப மாட்டீங்களா? உங்க நல்லது சொல்றேன், நீங்க கேட்கல. போனா நான் ஹிந்திக்காரன். எவனக்கடா கூதி பசங்க எவனா வச்சுமா? ஏய் எவனக்கடா தில்லுக்குது? கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டேன். வாடா இங்க பேசலாம். வாடா எவடா? அது என்ன போலீஸ் விசாரிச்சுவாங்கடா. வாடா அங்க ஒரு மாப்பு
இந்த கட்டையை வந்து தூக்குனாரு. இந்த கட்டையை வந்து தூக்கி அடிக்க முடியுமோ தான் அவர் தள்ளி விட்டாரு. அந்த கட்டை நீ தூக்குற போய் சொல்ல. ஆமா இந்த கட்டை தூக்குனாரு. மாப்பை எடுத்து அடிச்சிருக்கீங்க. அண்ணா இந்த கட்டை தூக்குனாரு, அடிக்க தூக்குனாரு இல்லையா? ஆமா அவரே தூக்குனாரு, அவரே போதையில விழுந்தாரு. அவரே தூக்குனாரு, அவரு பார்க்கவே இல்ல. நீங்க பார்க்கவே இல்ல. அவரே விழுந்தாருங்க. சும்மா அவரே பைக் மாப்பை எடுத்து அடிச்சது யார் கழுத்து மேல? அண்ணா அடிக்கிறதுக்கு முன்னா முறிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அண்ணா இதை எடுத்து விழுந்தாரு பிரச்சனை அதுக்கு இல்ல. இதை எடுத்து அடிச்சது அவரு. அதான் கேள்வி. அவர் எடுத்தாரு விழுந்தாரு அது வேற. இது அடிச்சு எடுத்து அடிச்சது யார் கழுத்து மேல? அவர் வந்து சட்டையை பிடிச்சி அடிச்சது அந்த அண்ணா அடிச்சாரு. மாப்பை எடுத்து அடிச்சது யார்? அத மட்டும் சொல்லுங்க. அப்ப பொம்பளைய விட்டா கம்முனு இருப்பாங்களா சொல்லுங்க. பொம்பளை மேல கை வச்சு பொம்பளை ஏன் மாத்தி பேசுறேன். நாங்க மாப்பை எடுத்தது யாரு? வேற மாதிரி பண்ணாரு. எனக்கு மாப்பை எடுத்தது யாரு? எனக்கு தேவையில்லை. மாப்பை எடுத்தது யாரு? எடுத்தாரு. ஆனா பொம்பளை மேல கை வச்சு கம்முனு மாட்டாங்க. பொம்பளை மேல கை வச்சு கம்முனு மாட்டாங்க. பொம்பளை மேல கை மாப்பை எடுத்தது கேட்டா சொல்லுங்க. போலீஸ் பேசல நீங்க சொல்றீங்க போங்க பேசாதீங்க. எது பேசாதீங்க போங்க. எனக்கு எது தேவையில்ல. போலீஸ் பாத்து பேசுங்க. எனக்கு தேவையில்லை. என்கிட்ட கேட்க அவங்க போலீஸ் பாத்து எனக்கு எது தேவையில்லாத வேலை அது. அது என்கிட்ட கேட்டதுனா சொன்னேன். விடு பேசாத விடு போலீஸ் பாத்து. போலீஸ் பாத்து கேஸ் பண்ணாரு பாத்து. நீ வாடா நீ அந்த மேட்டுக்கு வர ஓடிங்க. ஆமா இப்போ நிக்கணும். நான் அந்த மேட்டுக்கு வர ஓடிங்க. கண்ணா பேண்ட் சட்டரா. வாடா அந்த மேட்டுக்கு வர. அவன் மேல கேஸ் அவன் போலீஸ் என்ன பிராடி பேசுறாங்க பாரு. சொல்லி அடிச்சிருக்காங்க ஜாதியை சொல்லி. என்ன பிராடி பேசுறாங்க அடிச்சிருக்காங்க. அந்த முன்ன பேசிட்டு போங்கடா. ஆனா நாங்களா அதுக்கு போகலண்ணா, அந்த வம்புக்கே போறதில்லண்ணா. நீ எதுக்கு போய் பேசுறீங்க? நீ இல்ல இவங்க கேட்கறதா சொல்லணும் நான். நீ இல்ல நீ எதுக்கு பேசுறீங்க? ஆனா பொம்பளைய கை பிடிச்சிட்டு சொல்றீங்க என்னமோ எப்படி இந்த மாதிரி சொல்றாங்க? ஏன் சொல்ல நடந்தது ஏன் சொல்லுங்க. நடந்தது சொன்னாரு அண்ணா. நடந்தது நீங்க கேட்டீங்களா சொன்னா இல்லையா? உடுப்பா வாய் பேச உடுப்பா. நான் பேசல. நீங்க கேட்டீங்க நான் பேசல. சரி அவர் பேசுற விஷயம் வேற, நீ பேசுற விஷயம் வேற. அவளை கேட்க மாட்டாங்க. சொன்னீங்களே அண்ணா நடந்தது தான் சொன்னேன். நீங்க கேட்டீங்களா இல்லையா? கெட்ட வார்த்தை வராத. ஆமா போக மாட்டோம் வார்த்தை வராது. வந்து வாடி போடி பேசணும். ஆமா உங்க பொம்பளைங்க நீங்களே தரந்தாள்ட்டீங்க. அண்ணா நாங்க தரந்தாக்கல. அது சொன்னது உண்மைதான். கேட்டதா சொன்னா பசங்க ஃபோன் பண்ணி ஃபோன் போட்டு வீடியோ பசங்க ஃபோன் போட்டு அவங்க அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. இல்லை அவங்க என்ன அடிக்க தயாராகிட்டாங்க. நான் போய் சொல்கிறேன். அவங்க பிரச்சனை பாய் பசங்க என்ன கழிப்பிட்டு இருக்காங்க. சேஷன் நெட்வொர்க் இல்லையா? வேற யாரு இருக்கா? வேற யாரும்